அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் வந்து ராஜமுருகன் இயக்கத்தில் சசிகுமார், சைத்ரா மற்றும் பலர் நடிச்சிருக்கக்கூடிய மை லார்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சமீப காலமாக சசிகுமாருடைய படங்கள் வருது அப்படின்னால எனக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு இருக்கும், ஒரு நாட்டுப்பற்று இருக்கும், ஒரு அக்கறை இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம நம்பி படம் பார்க்க போயிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இடம் பிடித்தது தான் இந்த மை லார்ட். நம்ம ஒரு 6 மாத காலமாக ஒரு செய்தியை கேட்டுட்டு இருக்கோம். அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக செல்லக்கூடிய ஏழை மக்களிடம் கிட்னியை திருடி பல லட்சங்களுக்கும் சில கோடிகளுக்கும் விற்பனை செய்கிறார்கள், இந்த மாதிரிலாம் அநியாயம் நடக்குது அப்படின்ற மாதிரி பல செய்திகள் நம்ம கேட்டுப்பட்டிருக்கோம். இதை வந்து யாருமே வந்து ஒரு படமாக எடுக்கவோ இல்லை ஒரு நியூஸாக போடவோ தயங்கக்கூடிய இந்த வேளையில் அரசு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய கிட்னி திருட்டை ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் ராஜமுருகன். அதே மாதிரி ஒரு அமைச்சருக்கு கிட்னி தேவைப்படுது, அதை ஏழை பாலைகளிடம் எப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணி எடுப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பொய்யெல்லாம் வாக்குறுதியாக கொடுப்பாங்க அப்படின்றலாம் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. சசிகுமார் வந்து ஒரு ஏழை, அவருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாக போகும்போது அரசு மருத்துவமனையை கூட்டு போகிறாரு. அங்கே இலவசமாக கிடைக்கக்கூடிய ரத்தம் வந்து பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவரே சொல்கிறாரு. இவர் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசு மருத்துவரே ஒரு புரோக்கரை ரெஃபர் பண்ணுறாரு. நான் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே போய் வட்டிக்கு பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஃபைனான்ஸ்கிட்ட போயிட்டு ஒரு பணம் கேட்குறேன், ஒரு 30,000 பணம் வேணும்னு கேட்கும்போது அவர் செக்கு, பாண்டு பேப்பர் இந்த மாதிரி எதுவுமே வாங்காமல் சசிகுமாரோட பிளட் குரூப்பை மட்டும் செக் பண்ணிவிட்டு, இந்தா உனக்கு பணம், ஆனால் நான் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு கராராக சொல்லி அமைச்சிறாரு. இவரால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் வயிற்று வலியால் துடிக்கக்கூடிய அவருடைய மனைவியை அட்மிட் செய்து வயிற்று வலிக்கு ஆப்ரேஷன் செய்கிறேன் அப்படின்ற பேரில் கிட்னியை திருடி மற்றவர்களுக்கு சில கோடிகளை விற்கக்கூடிய சுயநல டாக்டர்கள் அதை வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு ரொம்ப அழகாக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு இந்த பணத்தை இவரால் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இவருடைய ரேஷன் கார்டை மட்டும் அபகரித்து வச்சுக்கிட்டு இவர் இறந்து விட்டதாக, ஒரு தீ விபத்தில் இறந்து விட்டதாக உயிரோடு இருக்கும்போதே இவருடைய பெயரில் அந்த நிவாரணம் கொடுப்பாங்கல்ல, அந்த நிவாரணத்தை வாங்கி கொண்டு அந்த ஃபைனான்சியர் செய்கிற அட்டகாசங்களும் உண்மையிலே நம்ம இதை பார்க்கும் பொழுது அரசு மருத்துவமனைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க கூட இனிமேல் செத்தாலும் பரவாயில்ல, அரசு மருத்துவமனைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். அவ்வளோ ஒரு அநியாயம் அங்கே நடக்குது. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களே பல இடங்களுக்கு ரெஃபர் பண்ணி, அதாவது தனியார் மருத்துவமனைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மருத்துவமனையாக இருக்குது. இதுக்காகவே பல பேர் வந்து தனியாக கிளினிக் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் வெளிச்சம் போட்டு ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி கதையை படமாக்குறதுக்கும் இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கிறதுக்கும் ஒரு தனி தைரியம் வேணும். ஆனால் அதில் வந்து சசிகுமார் பிரமாதமான நடிப்பை கொடுத்து தான் ஒரு சிறந்த நடிகன் என்பதை மற்றும் ஒரு முறை பதிய வைத்திருக்கிறார். அவருக்கு ஜோடியாக நடித்த சைத்ரா சசிகுமாரை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு ஒரு திறமையான நடிப்பை கொடுத்து மக்கள் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு கன்னட நாயகி, தமிழ் பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க.